ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம் அது மிக மிக முக்கியம். இந்த 3 குணத்தில் ஏதாவது ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிறோம். சில யாகங்கள் செய்கிறோம், சில தவங்கள் செய்கிறோம், சில தானங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் கூட 3 குணத்தில் தான் அடங்கி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் இதுக்கப்புறம் விளக்க போகிறார். இந்த யாகங்கள், தவங்கள், தானங்கள், உணவுகள் இதெல்லாம் 3 விதமான குணத்தில் வருது இல்லையா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணத்தில் எப்படிப்பட்ட தானங்கள், எப்படிப்பட்ட தவங்கள், எப்படிப்பட்ட தியாகங்கள், தவங்கள், தியானங்கள், யாகங்கள், அதே மாதிரி எப்படிப்பட்ட உணவுகள், அதெல்லாம் கிருஷ்ணர் விளக்க போகிறார். ஸோ எல்லாருமே வந்து விதவிதமான குணத்தில் இருக்கிறாங்க. அந்தந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணவு உட்கொள்கிறாங்க. அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நம்பிக்கையாக இருக்கிறாங்க.